ஒரு அரசியல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இது வரும்போது தான் இந்த மாதிரியான கோவில் விஷயத்தை வந்து கையில் எடுப்பாங்க. தீண்டாமை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து பக்தகர் அப்படி இப்படி விட மாட்டேங்கிறாங்கன்னா சமூக நீதி இல்லை அப்படின்றது வந்து அது வந்து இது வந்து கரெக்டாக எலெக்ஷன் டைம்ல எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். இந்த யுக்தி வந்து காலங்காலமாக வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது வந்து அந்த சமூக நீதிக்கான இதுக்கு நியாயமான ஒரு கேள்வி. அது வந்து இன்னைக்கு திமுக ஆட்சியிலேயே இன்னைக்கு இது நடந்திருக்குன்னா அவ்வளோ மோசமாக தான் இருக்கு. ஏன்னா வந்து எந்த அதிகாரிகளும் முதலமைச்சர் பேச்சை கேட்கறது கிடையாது அப்படின்றது தான் உண்மை. எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு அந்த உண்மை எல்லாருக்குமே அறிஞ்சிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு திமுகல அணியா இருக்காங்க. ஒரு அணியில் இல்லை ஒரு அணியில இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது செல்வ பெருந்தகை அவர்களோட மீட் பண்ணி திருப்பியும் சாரி கேட்கறது வழக்கமாயிடுச்சு. மன்னிப்பு கேட்கறது தான் இப்போ வந்து திமுகவோட ஸ்டைல் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து அதுக்காக தான் வந்து இந்த மீட்டிங் நடந்திருக்கா, இல்லைன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு வந்து மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த மீட்டிங் நடந்ததுதா? ஏன்னா வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த தொகுதி வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும்.